கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆந்திராவில் ஒரு கிறிஸ்தவ போதகர் தன்னுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அவரை வழிமறித்து ஒரு சில சமூக விரோத கும்பலை சார்ந்த நபர்கள் மிக கடுமையாக தாக்கும் அந்த காட்சிகள் நேற்று மாலை முதல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது. அந்த போதகர் இரத்த வெள்ளத்தில் இருக்கும் அந்த காட்சிகள் எல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக உள்ளது. ஒரு சில வீடியோ காட்சிகளும் அதனை சார்ந்து வெளியாகி உள்ளது. இவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம் இந்திய தேசத்தின் ஆந்திரா மாநிலம் இந்த பகுதியை சார்ந்த தேவனுடைய ஊழியர் தான் பாஸ்டர் அபிநய் தர்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த தேவ ஊழியர். இவரை குறித்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சில காணொளிகளை பார்க்க முடிந்தது. அது என்னவென்றால், நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் பிரவீன் பகாடாலா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ ஊழியர் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு ஊழியத்தை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு அவர் திரும்பி கொண்டிருக்கும் போது, குறிப்பாக தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அவர் திரும்பி கொண்டிருக்கும் போது மர்மமான முறையில் அவர் உயிரிழந்திருந்தார். அந்த சமயத்தில் இந்த உயிரிழப்பை குறித்து பல கேள்விகள் எழுந்தது, பல ஆதாரங்கள் வெளியானது. ஆனாலும் அந்த கேஸ் என்ன ஆனது என்று எல்லாருக்குமே தெரியும். போதகர் மீது பல்வேறு தவறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த இறுதி சடங்கில் கூட என் போதகருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது, இதற்கு காரணமாக இருந்த நபர்களை நான் மன்னிக்கிறேன் என்று அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் கூறியிருந்தார்கள். எல்லாருக்குமே தெரிந்ததுதான். அந்த சமயத்தில் இந்த பிரவீன் பகடலா என்ற போதகருக்கு என்ன நடந்தது, இதில் எப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது என்பதை பல்வேறு இடங்களில் பதிவு செய்த ஒரு போதகர் தான் இந்த அபிநய் தர்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த போதகர். பல்வேறு இன்டர்வியூஸ், பல்வேறு டிபேட்களில் இவர் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்தார். கிறிஸ்தவர்களின் குரலாக அவர் ஒலித்து வந்தார். அந்த சமயத்தில் இவரின் ஒரு சில காணொளிகளையும் பார்க்க முடிந்தது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த போதகர் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு புதியதாக ஒரு கட்சி ஒன்றையும் ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சிறுபான்மை மக்களுக்காகவும் கிறிஸ்தவர்களின் குரலாகவும் கிறிஸ்தவர்களுக்கான பாதுகாப்பு, இதை சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய குரல் இருக்க வேண்டும் என்று, கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு கட்சியை அவர் உருவாக்கி உள்ளதான செய்திகளையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் தற்போது அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் நடந்துள்ளது. நேற்றைய தினம் தன்னுடைய வாகனத்தில் அவர் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த வாகனம் ஒரு சில சமூக விரோத கும்பல்களால் சூழப்படுகிறது. அவ்வாறு சூழப்பட்டவுடன் அங்கு மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சமூக விரோத கும்பல்கள் அந்த போதகரின் வாகனத்தை முதலில் மிக கடுமையாக தாக்குகிறார்கள். குறிப்பாக அந்த வாகனத்தின் கண்ணாடிகளை கல்லால் எறிந்து நொறுக்குகிறார்கள். முற்றிலுமாக முகமூடி அணிந்து யார் என்று தெரியாத வண்ணம் திட்டமிட்டு இந்த தாக்குதலை அவர்கள் நிகழ்த்தியுள்ளார்கள் என்பது அந்த வீடியோ காணொளி மூலமாக மிக தெளிவாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த போதகரை வெளியே இழுத்து மிக கடுமையாக தாக்கியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் அந்த போதகர் இருக்கும் அந்த காட்சிகளும் வெளியாகி உள்ளது. பார்ப்பதற்கே மிகவும் வேதனையாக உள்ளது. కారు కాదు, బైకు నలుగురు, మూడు బైకు ఉన్నామన్నా ఉరికిచ్చారు, గుట్లు కొట్టారు, பின்னர் அந்த போதகரை மிக கடுமையாக தாக்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு அந்த சமூக விரோத கும்பல்கள் கடந்து செல்கிறார்கள். இந்த செய்தி அறிந்து அங்குள்ள மக்கள் உடனடியாக வந்து பார்க்கின்றனர். அந்த போதகர் இரத்த வெள்ளத்தில் இருக்கிறார். உடனடியாக அவரை மீட்டு அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். இந்த சம்பவம் ஆந்திர பகுதியில் உள்ள அலூரி சித்தராம ராஜு என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் வைத்து நடைபெற்றுள்ளது. மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு காரியம். கிறிஸ்தவர்களின் குரலாக, சிறுபான்மை மக்களின் குரலாக ஒலித்து வந்த இந்த போதகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஸோ எதற்காக குறிப்பிட்டு எதற்காக இந்த தாக்குதல்
நடத்தப்பட்டது. ஏதாவது முன்விரோதங்கள் இருக்கிறதா என்பது பற்றி தெரியவில்லை. அதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று கொண்டு வருகிறது. சோ இந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது என்று மேலும் விவரங்கள் வெளிவரும் போது அதனையும் நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தற்போது இந்த காணொலியை பார்க்கிற மக்கள் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக போதகர் அபினய் தர்ஷன் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இளம் வயதில் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிற ஒரு ஊழியர், அது மட்டுமில்லாமல் கிறிஸ்தவர்களின் குரலாக ஒலிக்கிற ஒரு ஊழியர். இப்படிப்பட்ட ஒரு ஊழியருக்கு இந்த கொடூரமான சம்பவம் நடைபெற்றுள்ளது. நம்முடைய இந்தியாவில் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் நாம் பார்த்தோம், மணிப்பூரில் 3 கிறிஸ்தவ தேவ ஊழியர்கள் மிக கொடூரமான முறையில் சுட்டு படுகொலை செய்தார்கள். எந்த ஒரு தவறும் செய்யாத தேவ ஊழியர்களை அங்குள்ள ஆயுத குழு என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக விரோத கும்பல் சுட்டு படுகொலை செய்தார்கள். மேலும் பல மக்களையும் கடத்தி சென்றார்கள். மணிப்பூரில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது என்ற அந்த பதற்றம் தணிவதற்குள்ளாக தற்போது ஆந்திராவில் இந்த அளவிற்கு மிக கொடுமையாக திட்டமிட்டு ஒரு போதகர் மீது ஒரு கொடூர தாக்குதலை இந்த சமூக விரோத கும்பல் நடத்தியுள்ளது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அரசாங்கங்கள் உடனடியாக இப்படிப்பட்ட கொடூர செயலை செய்து இந்த நபர்களை கைது செய்ய வேண்டும். அரசாங்கம் கைது செய்கிறதோ கைது செய்யவில்லையோ, ஒருவேளை இந்த காரியத்தில் நீதி கிடைக்கலாம், நீதி கிடைக்காமல் போகலாம். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார், நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். இவங்க செய்கிற இப்படிப்பட்ட அநியாயங்கள் எல்லாமே கணக்கில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தேவனுடைய கரத்தில் இப்படிப்பட்ட கும்பல்கள் சிக்கும் போது அது பயங்கரமாக இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களும் மனம் திரும்ப வேண்டும், அதுதான் நம்முடைய எண்ணம். ஆனாலும் இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், அதுதான் அனைவருடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த செய்தியை பார்த்த நாம் எல்லாரும் இந்த போதகருக்காக ஜெபிக்க வேண்டும். தற்போது மிக கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார். அவர் விரைவில் பூரண குணமடைய வேண்டும். அவரின் குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் தேவன் தாமே பாதுகாப்பாக இருக்கணும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த தகவலை பார்த்து அந்த போதகருக்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மேலும் இந்த விவகாரத்தில் ஏதேனும் அப்டேட் வந்ததென்றால் அதனையும் நாம் நம்முடைய சேனலில் வெளியிடுகிறோம். ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.